ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். சமைக்கிறப்போ குயிக்காக சமைக்கணும், டேஸ்ட்டாகவும் சமைக்கணும், இதுதான் எல்லாருமே நினைப்போம். ஸோ அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம சீ ஃபுட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீசரில் தான் வைப்போம் இல்லையா? ஸோ சமைக்கிறதுக்காக வெளியில் எடுத்து வைக்கும் போது ரூம் டெம்பரேச்சருக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு ½ அன் ஹவராவது டைம் எடுக்கும். ஸோ ஃப்ரீசரில் வச்சு வெளியில் எடுக்கிற சீ ஃபுட் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறதுனால அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நமக்கு அதிகமாக டைம் தேவைப்படும். சம்டைம்ஸ் ரொம்ப குயிக்காக குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதுக்காகவே நம்ம குக் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக சால்ட் அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி விடுங்க. எப்பயுமே ஐஸ் கட்டியில் கொஞ்சமாக சால்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி தாங்க இதுவும். எந்த அளவுக்கு ஐஸ் கட்டி இருந்தாலுமே லைட்டாக சால்ட் அப்ளை பண்ண உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மெல்ட் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ரெடி பண்ணுற அந்த டைமில் அந்த கேப்பில் இது மெல்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா குயிக்காக வாஷ் பண்ணி ரெசிபியை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் ஆஃபீஸ் போகிறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை வெயிட் பண்ணி நம்ம குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இறால் ஃபுல்லாகவே நல்லா தனித்தனியாக வந்துருச்சு. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் வைக்கிற ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுமா? அப்போ அந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரசம் கொதிக்கக்கூடாது. நுரக்கூடி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1/4 டம்ளருக்கும் கம்மியாக பச்சை தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். எப்பயுமே நீங்கள் செய்கிற மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மட்டன் வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப தூக்கலாக இருக்கும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுட்டு மட்டனில் எந்த ஒரு ரெசிபி வேணுனாலும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனுடைய அந்த ராஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்துட்டு வேக வைக்கும் போது மட்டனில் நல்ல உப்பு பிடிக்கும், ராஸ்மெல் வராது, நல்ல பஞ்சு போல் வெந்து வரும். மட்டன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா தேங்காய் சிரட்டையை சேர்த்து வேக வச்சு சீக்கிரமா பஞ்சு போல வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் பண்றது பார்க்கலாம். சாதம் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ்க்கு சேர்த்து சர்வ் பண்ற மாதிரி மட்டன்ல ஏதாவது ஒரு ரெசிபி பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பொருளை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க செய்யற மட்டன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். செமி கிரேவி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். கொஞ்சம் கூட புளிப்பே இல்லாம நல்ல திக்கா கிரீமியா இருக்கிற மாதிரி கர்ட் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு நீங்க செய்யற ரெசிபியில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிரேவி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில கிடைக்கும். கர்ட் ஆட் பண்ணும் போது நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு போன மாதிரி இருக்கும். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது சேர்க்கறதுனால மட்டன் நல்லா சாஃப்டா வெந்து வரும். நல்ல திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிலும் நமக்கு கிடைக்கும். சாதம் அண்ட் டிஃபன் வெரைட்டிஸ் கூட சேர்த்து சர்வ் பண்ற மாதிரி இந்த மாதிரி செமி கிரேவியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமா புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான கர்டை நல்லா பீட் பண்ணிட்டு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. இது சாதத்துல போட்டும் பிசைஞ்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு நைட்டு டின்னருக்குமே நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் அண்ட் டின்னருக்கு சேர்த்து ஏதாவது ரெசிபி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். எப்பயுமே அரிசி பருப்பை உடனே குக் பண்ணிடாமல் நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக குக் பண்ணி முடிச்சிடலாம். அரிசி நல்லா உதிரி உதிரியாக நல்ல பொலன்னு வரும். அதே போல் பருப்பையும் ஊற வச்சுட்டு செய்கிறப்போ சீக்கிரமாக மலர்ந்து வெந்து வரும். 4-5 விசில் வைக்கிற இடத்துல 2 விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சாம்பாருக்கு தேவையான பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து வேக வச்சு பாருங்கள். நீங்கள் வைக்கிற சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறப்போ சாம்பார் பொடியையும் சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் எந்த ஒரு பொருளை வேக வச்சாலும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பொங்கி வழியாமல் இருக்கும். பருப்பை ஊற வச்சு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக மசிஞ்சிரும். நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு இடிகள் எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான டம்ளர் யூஸ் பண்ணி இடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக இடித்து எடுத்துடலாம். அவசரமான டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். முருங்கைக்காயை கட் பண்ணும்போது ஒரு பீஸையும் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஸ்கின்னை நம்ம உரிச்சு எடுப்போம். அந்த மாதிரி ஒன்று ஒன்றா செய்கிறப்போ கொஞ்சம் டைம் தேவைப்படும். அந்த மாதிரி இல்லாமல் குயிக்காக கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முருங்கைக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துருங்க. ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக கட் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்கின்னை பீல் பண்ணிடலாம். சீக்கிரமாக காயையும் கட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு சமைக்கிறீங்க, பல்கான குவான்டிட்டியில் கட் பண்ணுறீங்க, ஒர்க்கிங் விமென்ஸாக இருக்கீங்க
இருக்கீங்க, ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றது பார்க்கலாம். கத்திரிக்காயை கட் பண்ணும்போது அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ரெசிபி செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வதக்குவோம். அது வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ அந்த கேப்பில் நீங்கள் கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அதை தண்ணியில் போடணும், அது கருக்காமல் பாதுகாக்கணும், அந்த மாதிரி அவசியமே இருக்காது. ஸோ வெங்காயம், தக்காளி வதங்குற கேப்பில் டக்கு டக்குன்னு இந்த மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே போட்டு செஞ்சீங்க அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும். நமக்கு டைமும் குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டைம் அதிகமாக தேவைப்படும். ஸோ வதக்குற டைம்லேயே சைடில் கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்முடைய சமையலை செஞ்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ பண்ணுறதை பார்க்கலாம். எப்போ சாம்பார் வச்சாலும் ருசியாக மனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு உடனே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாரை ஓப்பன் பண்ணும் போதே நல்ல மனமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பண்ணுறதை பார்க்கலாம். ரைஸ் பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்போசிட் சைடில் டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிங்கிள் ஸ்டிச்சஸ் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த டபுள் ஸ்டிச்சஸ் வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 கார்னர்லேயும் சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எடுத்துட்டு உருவுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக த்ரெட்டை உருவி எடுத்துடலாம். இந்த சைடில் இருக்கிற த்ரெட்டை உருவி எடுத்ததும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற த்ரெட்டும் ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இந்த மாதிரி எடுத்தாலே டக்குன்னு எடுத்துடலாம். ரைஸ் பேக்கை கட் பண்ணாமல் கிழிக்காமல் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைஸ் பேக்கை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ ரீயூஸ் ஐடியாஸ் நிறைய இருக்குது. அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ பண்ணுறதை பார்க்கலாம். இதுக்காக அரிசி கழுவின தண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து அரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறின அந்த அரிசியை கழுவி அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அரிசியை விளைக்கிறப்போ கண்டிப்பாக பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி எடுக்கிற தண்ணியில் தான் இந்த டிப்பை நீங்கள் செய்யணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரான்லாம் வாஷ் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ரா ஸ்மெல் வரும். அதனாலேயே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நமக்கே தெரியாமல் நம்ம வாங்குற ப்ரானில் ஷாப்ஸில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே கெடுதி. அதனால் ப்ரானில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ரான் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுங்க. நார்மலாகவே அரிசி கழுவின தண்ணியில் நம்ம போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக அந்த ரா ஸ்மெல் வரவே வராது. மஞ்சள் பொடி எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக சுத்தமாக வாஷ் பண்ணுறதுக்கு அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ப்ரானுடைய ரா ஸ்மெல் நமக்கு சுத்தமாக வராது. சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அகைன் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே குக்கிங்கை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டேஸ்டியாக முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய குக்கிங் டைமை சேவ் பண்ணி ரிலாக்ஸாக குக் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் சேவிங் கிச்சன் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.